இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுல என் பேரும் ரகு ஜானகி பேரும் போட்டிருக்கியா? ஆனா எங்க பேர் இதுல போடலையே. ஏடி இதெல்லாம் கல்யாண பத்திரிக்கையா? வீட்டுல இருக்கிற எல்லார் பேரையும் போடுறதுக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேரை போட்டிருக்காங்கல்ல, அது போதும். நாங்களும் இந்த வீட்டுக்கு பெரியவங்க தானே, அதுலயும் நான் இவளோட மாமியாரு. அப்ப என் பேரு இதுல போடணும்ல. பத்மா, நீதான் உன் மருமகளை டான்ஸ் ஸ்கூல் திறக்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப வந்து பேர் போடலன்னு சொல்ற. உன் பேர் போட்டிருந்தா மாயா டான்ஸ் ஸ்கூல் நடத்துறத நீ ஏத்துக்குவியா? அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அப்புறம் என்ன பேர் போடலன்னு கேக்குற? அவங்க நல்லா வரணும்னு நினைச்சுக்கோ, அது போதும். மாயா, டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் தனா. வேலை எப்படி இருந்துச்சு? தனா அவனே இப்பதான் வரான், போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா கேட்டுக்கலாம். என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆளாளுக்கு கேள்வி கேட்டா மட்டும் சார் பதில் சொல்லிடுவாரா? என்ன கேட்டாலும் அவர் இப்படிதான் அமைதியா இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. ஏன் பெரியப்பா இப்படி சொல்றீங்க? கதிர், என்ன ஆச்சு? அப்பா என்னென்னமோ சொல்றாரு. டேய் கதிர், இன்னைக்கு நீ வேலையில சேர்ந்துட்டதானே? சார் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. ஏன்னா அவர் வேலையில சேரல. அவரை அந்த வேலைக்கே லாயக்கில்லைன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு காலையில இவன் வேலைக்கு போன கம்பெனில இருந்து சோகமா வெளியில வரத நான் பார்த்தேன். அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை மெயில் பண்ணியிருந்தோம். 4 நாளைக்கு முன்னாடியே அவர் இந்த வேலையில ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் வரல. அது கூட ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்ல சார். என்னமோ மாமனார் கம்பெனி மாதிரி சாவகாசமா 4 நாள் கழிச்சு வந்தா யார் சார் வேலை கொடுப்பா? அதான் போப்பா தம்பின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த வேலைக்கு வந்திருக்காரு. ஏதோ தெரியாம ஒருவேளை தப்பு நடந்திருக்கலாம். தப்பு நடக்கிறது சகஜம் தானே சார். அவரை திரும்ப சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை சார். சிஇஓவே நேரடியா பேசி திட்டி அனுப்பிட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு சார். யாராவது இவ்வளவு அலட்சியமா இருப்பாங்களா? வாய்ப்புங்கிறது தேவதை மாதிரி சார். ஒரு தடவை தான் வரும், திரும்ப திரும்ப வராது. நீங்க அவருக்கு தெரிஞ்சவர்னு சொல்றீங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு எனக்கு தான் முன்னாடியே தெரியும். மாப்பிளைக்கு நம்ம மில்லையே ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்துருவோம். ஆனா என்ன, அண்ணன் எப்பவுமே ஒரு நேர்முக தேர்வு வைக்காம வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாரு. அதான் யோசிக்கிறேன். என்ன பெரிய நேர்முக தேர்வு? நம்ம மச்சான் என்ன கேள்வி கேட்பாருன்னு நமக்கு தெரியாதா? அத கதிருக்கு சொல்லி கொடுத்து அந்த நேர்முக தேர்வுல பாஸ் பண்ண வச்சு நம்ம மில்லிலேயே மாப்பிளைக்கு ஒரு சூப்பர்வைசர் வேலையை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? ஏய் கதிரு, என்ன இன்னும் தயங்கிட்டு இருக்க? இங்க பாரு, நாங்க 2 பேருமே உன்னை கூட்டு போறோம். ஓகேவா? அதில்ல, மாமாவுக்கு என் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. இதுல நான் நம்ம மில்லுக்கே வேலை கேட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவர் என்ன தேட மாட்டான், வேணான்னு சொல்லிடுவாருன்னு பயமா இருக்கு. நம்மளுக்கும் அது கஷ்டம் தானே. எதுக்கு நான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு? வேணா, நான் வெளியிலேயே வேலையை பார்த்துக்கிறேன். கதிர் இப்படி சொல்லாதடா. பெரியப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு
நீ அவர் பக்கத்திலேயே அவர் முன்னாடியே வேலை பார்க்கணும். சின்சியரா வேலை பார்த்து அவர் மனசுல நீ இடம் பிடிக்கவும் ஒன்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணவும் உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பா இதை எடுத்துக்கோ. அவர் மனசுல நீ இடம் பிடிச்சிட்டா உன்னையும் தனாவையும் அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு. ஆமா கதிர், மாயா சொல்றதுதான் சரி. நீ நம்ம மில்லுக்கே இன்டர்வியூக்கு போ. எப்படியாவது சித்தப்பாவும் மாமாவும் உன்னை செலக்ட் பண்ண வச்சிருவாங்க. எப்படியாவது வேலைக்கு சேர்ந்து அப்பா மனசுல இடம் பிடிச்சிரு. கதிர், என்னப்பா என்ன யோசிக்கிற? சரிங்க பாட்டி, நான் அப்படியே பண்றேன். ம், அப்பாடா, ஒத்துக்கிட்டியே. டேய் கதிரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நம்ம மில்லுல வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க. ஆ, பாத்தீங்களா அண்ணி, இவனை கூட்டிட்டு போய் வேலையில சேர்க்க போறாங்களாம். முதல்ல இவங்க 2 பேரையும் வீட்டுல தங்க வச்சாங்க, இப்போ வெளியில சேர்த்து விட பாக்குறாங்க. இது விடக்கூடாது அண்ணி. அடிச்சு சொல்லி கொடுக்கறத விட அன்பா சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியா கத்துக்குவாங்கல்ல. அப்படியா? அந்த மாதிரி அன்பா சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடம் இருந்தா உங்க பசங்களை தாராளமா அங்க கொண்டு போய் சேர்க்கலாமே. இப்போ நீங்க கிளம்பலாம். நான் இப்படிதான் சொல்லி கொடுப்பேன். டான்ஸ்ல ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. கோச்சிக்காதீங்க மேடம், ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு டான்ஸ்னா உசுறு. நீங்க சேர்த்துக்கலன்னா அவ அழ ஆரம்பிச்சிருவா மேடம். சேர்க்கறதுக்கு முன்னாடியே ரூல்ஸ் பேசுற உங்க பொண்ணை எப்படி சேர்க்க முடியும்? நான் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன். திட்டுவேன், தேவனா அடிக்கவும் செய்வேன். அப்பதான் பயத்துல சின்சியரா ஆடுவா. அதனாலதான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. மேடம் மேடம் கோச்சிக்காதீங்க, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் மேடம். எதையும் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னோட ஸ்கூல்ல உங்க பசங்களுக்கு இடம் கிடையாது. ஏன் மேடம் இவ்ளோ கோவப்படுறீங்க? ப்ளீஸ் மேடம், என் பொண்ணுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இந்த அருந்ததி ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். ஆர்கியூ பண்றதுல அர்த்தமே இல்ல. சொன்னதையே சொல்லி என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க.